الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபியூன்கள் தபு தாபியீன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்வாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அஷ்ஹுருல் ஹஜ் என்று வர்ணிக்கப்படக்கூடிய கூறப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதங்களில் மிக முக்கியமான மாதமான ஸுல்காதா மாதத்தினுடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம். உலகத்தின் மிகவும் சிறந்த நாட்கள், அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் என்று ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஸுல்ஹிஜ்ஜுடைய அந்த முதல் 10 நாட்கள், அந்த சிறந்த நாட்களை நோக்கி நாம் எதிர்பார்த்தவர்களாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முழு உலகின் பல பாகங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் என்ற பலரும் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த புனிதமான மக்காவுடைய பூமியிலே தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம்.
ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒரு வித்தியாசமான தனித்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதிலே உள்ள இன்பத்தை, சந்தோஷத்தை, ருசியை அந்த கடமையை செய்துதான் ருசிக்க வேண்டும். செய்தவர்களுக்கு தெரியும் அதிலே உள்ள இன்பங்களும் சந்தோஷங்களும். செய்துவிட்டு வந்ததன் பின்னால் காலமெல்லாம் அந்த இன்பம் நினைக்கும் பொழுது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மிக முக்கியமான அமல்தான் ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும் பொழுது செய்யாதவர்களை விட சிரமமாக இருக்கும். அந்த மினாவுடைய பூமியிலே, அரஃபாவுடைய பூமியிலே, முஸ்தலிஃபாவுடைய பூமியிலே இஹ்ராம் அணிந்த நிலையிலே பரட்டை தலையுடன் புழுதிகளோடு வியர்வைகளோடு சன நெருக்கடிகளுக்குள்ளே தியாகங்கள் கஷ்டங்களோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது, தொழும் பொழுது, ஜிக்ரு செய்யும் பொழுது, குர்ஆன் ஓதும் பொழுது, கையேந்தி கேட்கும் பொழுது, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது வரக்கூடிய இன்பமும் சந்தோஷமும் அதை செய்துதான் ருசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தனித்துவம் நிறைந்த ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை என்பது. சிலருடைய சிந்தனையில் இருக்கிறது என்னவென்றால், இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து இப்படி ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்தால் அதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் என்னவாகும்? 20 லட்சம் என்பது ஒரு சாதாரணமான பணமா? கணவன் மனைவியாக போகும் பொழுது 50 லட்சம் என்பது என்றெல்லாம் இந்த பணத்துடைய அளவை வைத்து சிலர் இந்த கடமையை பாரமாக நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஹஜ்ஜு செய்வதின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்களை, பிரயோசனங்களை ஒரு மனிதன் உள்ளத்தினால் சரியாக விளங்கிக் கொண்டால் அவர் நினைப்பார், 20 லட்சம் அல்ல, 2 கோடியாக இருந்தாலும் நான் மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று. அந்த அளவு அல்லாஹு தஆலா நிறைய சிறப்புகளை இந்த ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் வைத்திருக்கிறார். இந்த வருடங்களிலே பொதுவாக ஹாஜிகள் 20 லட்சம் 25 லட்சம் வரையிலே செலவழித்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து. கணவன் மனைவியாக போகக்கூடியவர்கள் 50 லட்சத்துக்கு மேல் செலவழித்து அந்த புனித கடமையை நிறைவேற்றுவதற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த 20 லட்சம் 50 லட்சத்தின் மூலம் அவர்கள் அடைய போவது என்ன? அதை ஒரு மனிதன் ஆகிராவுடைய கண்ணோட்டத்திலே கணக்கு பார்த்தால் அவர் நினைப்பார், இந்த கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு இந்த 20 லட்சம் என்பது ஒன்றுமில்லை. ஏன்? ஹஜ்ஜு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் ஒரு 5 சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, 20 லட்சம் செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை சில நாட்கள் அந்த பூமியிலிருந்து நிறைவேற்றுவதன் மூலம் அவர் அங்கே செய்ய போவது என்ன? இஹ்ராமை அணிந்து கொண்டு பிறை 8 மினாவிலே இருப்பார், பிறை 9 அரஃபாவிலே இருப்பார், அன்றைய இரவு முஸ்தலிஃபாவிலே தங்குவார், அடுத்த நாள் காலையிலே திரும்பவும் மினாவுக்கு வருவார்,
அங்கே தொடர்ந்து 2 நாட்கள் 3 நாட்கள் சைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த செயலிலே ஈடுபடுவார்கள். இவ்வளவுதான் ஹஜ், 5 நாட்களுடைய அமல். ஏனைய அமல்கள் பொதுவாக எங்கிருந்தாலும் செய்யக்கூடிய அமல்கள் தான். ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் இதன் மூலம் கொடுக்க போகின்றது என்ன? ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது என்ன செய்கிறான்? அவர்களை பாவங்களில் இருந்து எப்படி பரிசுத்தப்படுத்துகிறான் என்றால், நான் நினைக்கிறேன் எந்த ஒரு பாவ மன்னிப்புக்கும் இப்படி ஒரு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்க மாட்டாதே. அன்று பிறந்த குழந்தையை போன்று அல்லாஹ் அவரை பரிசுத்தமாக்குகிறான். இப்பொழுது பிறந்து கையிலே கிடைத்த குழந்தை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும் பாவமற்ற நிலையில். இவர் போன்றவர் தான் ஹாஜ். எல்லா பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமாக்குவார். அவர் எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்குரிய தௌபாவின் வழி அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி அவரை துப்புரவாக்குவார். இந்த ஒரு சிறப்புக்கு எத்தனை லட்சம் பெறும்? அன்று பிறந்த குழந்தையை போன்று அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்தினால் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான மனிதராக இருப்பார்? இந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு 20 லட்சம் என்பது ஒரு பணமா? இது இரண்டாவது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ். இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை முடிவு செய்து விட்டான். அது சாதாரண சுவர்க்கம் அல்ல, அது அமல் செய்யக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கும். இங்கு சொல்லப்படக்கூடியது ஹஜ்ஜு செய்யக்கூடியவருக்கு என்று அல்லாஹ் ஏற்படுத்திய விசேஷமான சுவர்க்கம். ஹஜ்ஜு செய்தவர்களே இந்த நன்மாராயத்தை எப்பொழுதும் உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் ஹஜ்ஜு செய்தது 15 வருடத்துக்கு முன்னால் இருக்கலாம், நீங்கள் ஹஜ்ஜு செய்தது 20 வருடத்துக்கு முன்னால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட இந்த வாக்குறுதி அல்லாஹ் மறக்க மாட்டான். ஹாஜிகளே, நீங்கள் சுவர்க்கவாசிகள். இது ஹதீஸ். அவர் நரகவாசியாக மௌத்தாக மாட்டார். ஹஜ்ஜு செய்தவர் நரகவாசியாக மௌத்தாக மாட்டார். இந்த ஹதீஸ். அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை முடிவு செய்து விட்டான். லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சுவர்க்கத்துடைய பெருமதி என்பது உலகத்திலே உள்ள ஒரு ஏக்கர் பேச்சஸ் காணியை போன்றதா? சிலவேளை கோடி கணக்கு கொடுத்து காணியை வாங்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம். 1 கோடி பெறுமதியான காணி 75 லட்சத்துக்கு கிடைக்கிறதாம் என்றால் இதனை விட்டுவிடக் கூடாது என்பதற்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். 80 லட்சத்தினுடைய வாகனம் 60 லட்சத்துக்கு ஒருவர் கொடுக்கிறாராம் அவசரத்தில் என்று கேள்விப்பட்டால் அடே இதை விடக்கூடாது என்பதற்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். 20 லட்சம் 25 லட்சத்துக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை முடிவு செய்து விடுகிறான். சுவர்க்கத்தின் பெருமதி என்ன? ஹதீஸிலே வருகிறது, சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கப்படக்கூடிய இடம் மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட பெருமதியானது. அப்படி என்றால் 20 லட்சத்துக்கு சுவர்க்கம் என்பது இது ஒரு பணமா? இது ஹஜ்ஜு செய்தவர்கள் இந்த நன்மாராயத்தை நினைத்து கொண்டு சந்தோஷமாகவே வாழ வேண்டும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியில் உறுதி இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு அந்த சுவர்க்கத்தை முடிவு செய்து விட்டான், தருவான். மூன்றாவது, ஹாஜிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? வஃப்துல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய விசேட விருந்தினர்கள் அல்லது அல்லாஹ்வுடைய விசேஷமான நெருக்கமானவர். ஏனையவர்களை விட அல்லாஹ்வுக்கிடத்திலே மிகவும் நெருக்கமான ஒரு கூட்டம் தான் ஹாஜிகள்.
அதனால் அவர்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவும் மறுக்கப்படுவதில்லை. இதனால் தான் 4வது சிறப்பு ஹாஜி முஸ்தஜாபு தஅவா, துஆ கபூல் செய்யப்படக்கூடும். ஹஜ்ஜுடைய பயணத்திலே செய்யக்கூடிய எந்த ஒரு துஆவும் மறுக்கப்பட மாட்டார். இதனால் தான் ஹாஜிகளுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் துஆவிலே எதையும் விட வேண்டாம், உங்களையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய மனைவியையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய தொழிலையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய எதிர்காலத்தை மறக்க வேண்டாம், உங்களுடைய ஆகிராவை மறக்க வேண்டாம், உங்களுக்கு துஆ செய்ய சொன்னவர்களை மறக்க வேண்டாம். நீங்கள் போகின்ற ஒவ்வொரு இடமும் பெருமதியானது, ஒவ்வொரு இடமும் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடங்கள். அது நீங்கள் சந்திக்கக்கூடிய கஅபாவுடைய பூமியாக இருக்கலாம், நீங்கள் போகின்ற மினாவுடைய பூமியாக இருக்கலாம், அரஃபாவுடைய பூமியாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவுடைய இரவாக இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றுமே ஷைத்தானுக்கு கல்லெறியப்படக்கூடிய அந்த ஜமராக்களுடைய இடங்களாக இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றுமே துஆக்கள் வேகமாக கபூல் செய்யப்படக்கூடிய இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு புனித பூமி முழு உலகத்திலுமே கிடையாது. நீங்கள் அதற்கு பின்னால் சந்திக்க போகின்ற மதீனாவுடைய பூமியாக இருக்கலாம், அங்கே ஜியாரத்து செய்யப்படக்கூடிய ரசூலுடைய அந்த மிகவும் கண்ணியத்துக்குரிய இடமாக இருக்கலாம், ரவுலா ஷரீஃபாக இருக்கலாம், சுவன பூங்கா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ரவுலத்துல் ஜன்னாவாக இருக்கலாம். இந்த இடங்களிலே போய் துஆ செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு துஆவும் மறுக்கப்பட மாட்டாது. அது கிடைத்துக் கொண்டே இருக்கும், உடனடியாக கிடைக்கும், சில வருடங்களுக்கு பின்னால் கிடைக்கும், சிலது ஆகிராவிலே கிடைக்கும். இதனால் தான் ஏனையவர்களுக்கும் சொல்லப்படுகிறது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை சந்தித்து கட்டாயம் துஆவை வேண்டிக் கொள்ளுங்கள். குறைந்தது அவர்கள் இப்படியாவது துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடு என்பது துஆ செய்வார்கள். ஹாஜிகள் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய முஸ்தஜாபு தஅவா. இது 4வது சிறப்பு. கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு 20 லட்சம் ஒரு பணமா அல்லாஹ்விடத்தில்? அவர் சுவர்க்கத்தை கேட்டால் சுவர்க்கம் கிடைக்கும். அவர் நல்ல சாலிஹான குழந்தைகளை கேட்டால் அது கிடைக்கும். பொருளாதாரத்திலே பரக்கத்தை கேட்டால் அது கிடைக்கும். இவைகளெல்லாம் ஆகிராவுடைய சிறப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். துனியாவிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது, மிக தெளிவாக ஹதீஸில் இருக்கிறது. ஹாஜி ஏழையாக மாட்டார். உண்மையாக ஹஜ்ஜு செய்த ஒருவருக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி கை நீட்டக்கூடிய நிலையை உருவாக்கவே மாட்டார். அவர் பிறருக்கு செலவழிப்பார், குறைந்தது தனக்காக வேண்டி கை நீட்டக்கூடிய நிலையில இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இப்படியான இந்த சிறப்புகளுக்கு முன்னால் உலகத்திலே முடிந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, மௌத்து வந்தால் அனைத்தையும் விட்டுவிட்டு போகக்கூடிய இந்த காணிக்கும், பூமிக்கும், வீட்டுக்கும், வாகனத்துக்கும், பணத்துக்கும், நகைக்கும் என்ன பெருமதி? கிடைப்பது சுத்தமான முழுமையான பாவ மன்னிப்பு, கிடைப்பது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உயர்ந்த சுவர்க்கம், கிடைப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கம், கிடைப்பது கபூலியத்துடைய துஆ. அவர் கை நீட்டக்கூடியவராக துனியாவில் வாழாத கண்ணியமான வாழ்க்கை. இதை உள்ளத்தால் ஒரு மனிதன் சிந்தித்தால் அவர் எப்படி நினைப்பார் என்றால், எப்படியாவது மௌத்துக்கு முன்னால் நான் அந்த பூமிக்கு போய் இந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும், அதற்காக வேண்டி என்னுடைய வாகனத்தையாவது நான் விற்பேன், என்னுடைய காணியை நான் விற்பேன், மேலதிகமான வீட்டை நான் விற்றாவது இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண் நினைப்பால், இந்த நகை இன்று இருக்கும், நாளைக்கு மரணித்து விட்டால் யாருக்கோ போய்விடும், இந்த நகையை கொடுத்தாவது நான் ஹஜ்ஜு செய்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இது யாருக்கு என்றால் ஆகிராவுடைய பெரியர்களுக்கு. துனியாதாரிகளுக்கு இது சிறப்பாக விளங்காது. மறுமையுடைய ஆசை உடையவர்களுக்கு,
இன்றோ நாளைக்கோ மரணித்து விடுவேன், மௌத்துக்கு பின்னால் உள்ளது நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நான் ஒரு சிறப்பை அடைய வேண்டும். ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு மொத்தமாக ஒரு சிறப்பை சொல்வதாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய ஆதரவு வைக்கலாம். அவர்களின் இறுதி முடிவு சிறப்பாகத்தான் இருக்கும். ஹாஜி ஒரு கெட்ட முடிவை மௌத்தின் பொழுது சந்திக்க மாட்டான். ஏன் அப்படிப்பட்ட முபாரக்கான பூமியிலே கால் வைத்து அமல் செய்து துவா செய்து விட்டு வந்தோம். அந்த சுவன பூங்கா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த மதீனா மஸ்ஜித் நபவி இடத்துக்குள்ளே போனவர், அந்த காபாவுடைய பூமியை மிதித்தவர், அரஃபாவுடைய மைதானத்திலே அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த கோலத்திலே இருந்து கொண்டு சுவர்க்கத்தை கேட்டவர், இவருடைய முடிவு ஒரு நாளும் கெட்ட முடிவாக ஆகாது. இது ஹாஜிக்குரிய நன்மை. எனவே தைரியமாக சொல்லலாம், ஹஜ்ஜி செய்வதற்கு உங்களுடைய காணியை விற்றாவது, உங்களுடைய வாகனத்தை விற்றாவது, நகைகளை விற்றாவது, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள், உங்களுடைய இறுதி முடிவு சிறப்பாகும். அதற்குத்தானே வாழுகிறோம். கலிமாவுடைய மௌத்து கிடைக்கும், சுவர்க்கத்துடைய மௌத்து கிடைக்கும், நரகம் ஹராமாக்கப்பட்ட மௌத்து கிடைக்கும். ஆனால் சமூகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் 3 வகையான மனிதர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஒரு சாரார், அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை, நிறைய சொத்து செல்வங்கள் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் கடமை என்று உணர்ந்தும் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே ஆர்வமும் ஆசையும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயமும் இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த கடமையை பலர் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு சாரார் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடமை, சொத்து செல்வங்கள் இருக்கிறது, ஆர்வமும் இருக்கிறது, அந்த கடமை அழகாக நிறைவேற்றுகிறார்கள். இவர்கள் பாக்கியசாலிகள், சொல்லப்பட்ட முழு சிறப்புக்கும் உடையவர்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்மையிலே கடமை இல்லை, அந்த அளவு அவர்களுக்கு சொத்து செல்வங்கள் இல்லை. ஃபத்துவா கேட்டால் உங்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே உள்ள வரவர். ஆனால் அவருக்கு ஆர்வம், ஆசை. அரஃபாவுடைய, மினாவுடைய, முஸ்தலிஃபாவுடைய அந்த காட்சிகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டு, யா அல்லாஹ், நானும் எப்படியாவது இந்த பூமிக்கு போக வேண்டும், எனக்கு வசதி இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு என்னிடத்திலே உள்ள மேலதிகமான எதை விற்று நான் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று யோசிக்கிறார். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களில் எல்லோருமே கடமையானவர்கள். அங்கே போய் பேசும் பொழுது விளங்கும் எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள். ஆண்கள் பெண்களிலே உள்ள அனைத்து நகைகளையும் காணியையும் விற்றுவிட்டு வந்து அங்கே அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டிருப்பார்கள். கடமை இல்லை, அவர்களுக்கு ஆசை, ஆர்வம். மிக அவசியம் இல்லாதவைகளை எல்லாம் விற்றுவிட்டு அங்கே போய் அல்லாஹ்விடத்திலே சந்தோஷமாக இபாதத் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். தகுதி இல்லாத, வசதி இல்லாத எங்களை இந்த பூமிக்கு நீ எடுத்தா இந்த கடமைக்கு என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். வசதி உள்ள எத்தனையோ பேர் இந்த கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தாய் என்று அந்த பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழுகிறார். ஒருவர் சொன்னதை கேட்டேன். அவர் சொல்லுகிறார், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை, வசதி இருக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தேன். ஒரு வருடம் வந்ததை உறுதி எடுத்தேன், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போயே ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சொன்னேன், யா அல்லாஹ், எனக்கு இந்த பாக்கியத்தை நீ தந்தே ஆக வேண்டும். அந்த பூமியில் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். எதை விற்கலாம் என்று யோசித்தேன். என்னிடத்தில் ஒரு பைக் இருந்தது, ஒரு காணி துண்டு இருந்தது, கொஞ்சம் பணம் இருந்தது, 1 லட்சம் ஒருவரிடத்திலே கடனும் எடுத்தேன். மனைவியிடத்தில் வந்து சொன்னேன். மனைவி சொன்னால் நானும் வர வேண்டும். நான் சொன்னேன், நானே இந்த நிலையிலே போக தயாராக இருக்கிறேன். மனைவி சொன்னால், என்னிடத்திலே உள்ள முழு நகையையும் விற்றுவிட்டு பாருங்கள் எவ்வளவு வருகிறது.
அவருடைய ஹஜ்ஜுக்காக வேண்டி அப்படி செய்தால் அது அவருடைய விருப்பம். கணவனுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வதற்கு மனைவியின் நகை எடுக்க முடியாது. அனைத்தையும் கொடுத்து கணவன் மனைவி 2 பேரும் 1.5-2 வயது மகளை வைத்துவிட்டு பொறுப்பாக வைத்துவிட்டு ஹஜ்ஜுக்கு போனோம். அங்கு நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு நாட்டிலே ஒரு பிள்ளையை தவிர வேறு எந்த ஒரு சொத்தும் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அல்லாஹ் இதைவிட பன்மடங்கு தருவான். அவர் சொல்லுகிறார், செலவழித்ததை பன்மடங்காக்கி அல்லாஹ் இப்பொழுது எங்களுக்கு தந்துவிட்டார். இது ஆர்வத்தோடு சம்பந்தப்படும். சிலர் கேட்பார்கள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா? கட்டாயம் இல்லை, அது அவருடைய ஆர்வத்தோடு சம்பந்தப்படும். இன்றைய நாட்களிலே நீங்கள் முகநூல்களிலும் படித்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்களிலும் படித்திருப்பீர்கள் ஒரு செய்தி. அநேகமாக 2018ஆம் ஆண்டு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. 43 வருடமாக ஹஜ்ஜு செய்வதற்கு பணம் சேர்த்திருக்கிறார். அவருக்குரிய ஒரு காணியை விற்று அந்த காணியிலே கூலி வேலை செய்து ஹஜ்ஜுக்கு பணம் சேர்த்திருக்கிறார். 43 வருடம் பணம் சேர்த்து அந்த அளவை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு போனவர் போய் அந்த கடமையை நிறைவேற்றவில்லை. அதற்கு முன்னாலே அந்த பூமியிலே இஹ்ராமுடைய நிலையிலே மரணித்து விட்டார். எவ்வளவு பாக்கியம்! ஹதீஸிலே வருகிறது, இஹ்ராமுடைய நிலையிலே மரணிக்கக்கூடியவர்கள் கியாமத்துடைய நாளில் எல்லோருக்கும் முன்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொன்னவர்களாக வருவார். இது ஆசையோடு சம்பந்தம். ஆர்வம் இல்லை என்றால், ஆசை இல்லை என்றால் பணம் இருந்தாலும் பாக்கியம் கிடைக்காது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளு மௌலானா தாரிக் ஜமீல் சாஹிப் தாமத் பரகாத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு போயிருந்தேன். கஅபாவை தவாஃப் செய்து விட்டு வெளியிலே வந்தேன். என்னுடைய ஹோட்டலுக்கு செல்வதற்காக வேண்டிய ஒரு டாக்ஸியை அழைத்தேன். அதற்குள் ஏறியதன் பின்னால் அவனிடத்தில் ஏதாவது பேசுவோம் என்று நினைத்து அவனிடத்திலே கேட்டேன், நீ எத்தனை வருடமாக இந்த இடத்திலே டாக்ஸி ஓட்டுகிறாய்? நீ எந்த ஊரை சேர்ந்தவன்? அவர் சொன்னார், நான் ஒரு 40 வருடமாக இந்த இடத்திலே நான் இந்த வேலை செய்கிறேன். நான் இந்த பக்கத்தில் தான் வாழ்கிறேன். அவர் டாக்ஸி ஓட்டக்கூடிய இடத்திலிருந்து கஅபா விளங்குகிறது. சொன்னார்கள், நான் அவனிடத்தில் ஆர்வத்தோடு கேட்டேன், சுபஹான் அல்லாஹ், நீ எவ்வளவு பாக்கியசாலி. நாங்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்து இந்த பூமிக்கு வந்து தவாஃப் செய்துவிட்டு கடைசியாக போகும் பொழுது அழுது போவோம். திரும்பவும் இந்த காபாவை பார்ப்போமா இல்லையா? உனக்கு தொழிலே அல்லாஹ் இந்த இடத்திலே தந்திருக்கிறார். நீ எத்தனை தவாஃப் செய்திருப்பார்? அவர் சொன்னாராம், இன்னும் ஒரு தவாஃப் கூட செய்யவில்லை. மௌலானா சொல்கிறார்கள், நான் அழுதேன், ஏங்கி அழுதேன். பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து மக்கள் அழுது துஆ செய்து இந்த பூமிக்கு வந்து தவாஃப் செய்துவிட்டு கடைசியாக போகும் பொழுது அழுது திரும்பும் பொழுது இவன் பக்கத்தில் இருக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான். 40 வருடம் இருந்து ஒரு தவாஃபு கூட நசீபில்லையா? விளங்கினேன், இது அல்லாஹ் ஆர்வம் உள்ளவர்களுக்கு கொடுக்கும் பாக்கியம், பணத்தின் மூலம் மட்டும் அடைய முடியாது. அழுது தொழுது பெற வேண்டிய பாக்கியம். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நிறைய காசு, பணம், சொத்து, செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது. கடமை என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் அவரிடத்திலே போய் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமே, கடமையே, உங்களுக்கு காணி இருக்கிறதே, வீடு கூடுதலாக இருக்கிறதே, பெருமதியான இப்படி ஒரு வாகனம் எல்லாம் இருக்கிறதே, இன்னும் ஹஜ்ஜு செய்யவில்லையா? நொண்டி காரணங்கள் கூறுகிறார்கள். இல்லை, இந்த காணி இது மகளுக்குரியது, வைத்திருக்கிறேன். இந்த கடை இது பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க வேண்டும். சில பெண்களிடம் நிறைய நகைகள் இருக்கிறது, வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த கணவனுக்கு விளங்கவில்லை, இவைகள் எல்லாம் மேலதிகமானவைகளை, இவைகளை வைத்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமே.
இது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன், இது மகனுக்கு வைத்திருக்கிறேன், இது மகனுக்கு வைத்திருக்கிறேன். மகனுக்கும் மகளுக்கும் சொத்தை எழுதி கொடுக்குமாறு மார்க்கம் எந்த கடமையையும் கடமையாக்கவில்லை. விரும்பி கொடுத்தால் அது வேறு விடயம். ஆனால் மேலதிகமான சொத்துகள் இருந்தால் அந்த காணியை விற்று, அந்த நகையை விற்று, அந்த மேலதிகமான வீட்டை விற்று, அந்த மேலதிகமான வாகனத்தை விட்டு ஹஜ் செய்வது கடமை. மகளுக்கு எழுதி கொடுப்பது கடமை அல்ல, பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பது கடமை அல்ல. மரணித்து விட்டால் அனந்தர சொத்தை அவர்கள் பிரித்துக் கொள்வார். வசதி இருந்தும் ஹஜ் செய்யாதவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், இறுதி முடிவையும் பயந்து கொள்ள வேண்டும். எப்படி ஹஜ் செய்தவர்களுக்கு இறுதி முடிவு சிறப்பாகும் என்ற நன்மாராயமோ, வசதி இருந்தும் ஹஜ் செய்யாதவர்களின் இறுதி முடிவின் விஷயத்திலே பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. அவர்கள் தன்னுடைய இறுதி முடிவு மோசமாகும் என்பதையும் பயந்து கொண்டுதான் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுஜ்ஜு கபுல அல்லா தஹுஜ்ஜு. ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலைமை வருவதற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய கடமையை அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அடுத்த வருடம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்று இருக்கக்கூடிய வசதி அடுத்த வருடம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்று இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆரோக்கியமான நிலை அடுத்த வருடம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த வருடத்திலே சில நிலைமைகளை கண்டு நான் பயந்தோமா இல்லையா, சிலவேளை ஹஜ்ஜுடைய கடமைக்கும் தடைகள் ஏற்பட்டு விடுமோ என்று கொரோனா காலத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். எத்தனை பேருக்கு அந்த வருடம் ஹஜ் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பணத்தை வைத்துக் கொண்டு சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். போன வருடமே போக நினைத்தேன், போக கிடைக்கவில்லை. இந்த வருடம் கொரோனா இப்படி ஆகிவிட்டது, அடுத்த வருடமாவது கிடைக்குமோ தெரியாது. ஹஜ் செய்வதற்கு முடியாத ஒரு நிலை வருவதற்கு முன்னால் ஹஜ்ஜை அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார். கடமையானவர்கள் முடியுமாக இருந்தால் என்னவாவது செய்து இந்த 10 நாட்களுக்குள் முடியுமாக இருந்தால் முயற்சி செய்யுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அழுதுவிட்டு இப்பொழுதிருந்தே நியத்து வைத்து தயாராகி பணத்தை ஒதுக்கிவிடுங்கள். யா அல்லாஹ், இது அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு நான் ஒதுக்கிவிட்டேன், நான் இருந்தால் நான் செய்வேன், நான் மரணித்தால் எனக்கு சார்பாக மகனாவது மகளாவது யாராவது செய்யட்டும் என்று ஒதுக்கிவிடுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தப்பலாம். அதே நேரத்திலே சிலர் இருப்பார்கள் ஆர்வமுள்ளவர்கள். நாம் சில வயோதிபர்களை பார்த்திருக்கிறோம், வயோதிப பெண்களை பார்த்திருக்கிறோம். அரஃபாவுடைய அந்த பயானை ரேடியோவிலே கேட்டுக்கொண்டு கண்ணீர் வடிப்பார்கள். மினாவுடைய காட்சிகளை பார்த்து கொண்டு அழுவார். அப்படிப்பட்ட எங்களுடைய மூதாதையர்கள் சிலர் ஹஜ் உம்ரா கூட செய்யாமல் மரணித்தும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஆர்வம் உள்ளவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கவலைப்பட வேண்டாம். இவர்களை அல்லாஹ் நாளைக்கு ஹாஜிகளோடு எழுப்புவான். அல்லாஹ்வுக்கு தேவை ஆசையும் முயற்சி. அதே நேரத்திலே ஹஜ் செய்த யாரும் சொன்னதை நாங்கள் இன்று வரையிலே கேள்விப்படவில்லை, ஹஜ்ஜுக்கு பணத்தை ஒதுக்கி லொஸ்டாகிவிட்டேன். தகுதியை விட கூடுதலாக மகளுடைய திருமணத்தை செய்ய போய் லொஸ்டாகியவர்கள் இருக்கிறார்கள். தகுதியை விட கூடுதலான ஆடம்பரமான வீட்டை கட்ட போய் லொஸ்டாகியவர்கள் இருக்கிறார்கள். தகுதியை விட கூடிய ஆடம்பரமான வாகனத்தை வாங்க போய் லொஸ்டாகியவர்கள் இருக்கிறார்கள். கூடுதலாக அவசரமாக பணக்காரராகுவதற்கு கூடுதலாக பணத்தை செலவழித்து பிசினஸ் செய்ய போய் லொஸ்டாகியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழித்து லொஸ்டாகினேன் என்று இன்று வரையிலே நாங்கள் சொன்னதை கேள்விப்படவில்லை. இருந்ததை விட பரக்கத்தாக இருக்கிறோம் என்று பலர் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கு. அதுவும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் ஒன்று. எனவே இந்த உலகம் முடிந்துவிடும், இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும், இந்த சொத்து செல்வங்கள் முடிந்துவிடும். எத்தனையோ பேர் உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களிடம் காணி இருக்கிறது, சொத்து செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நிறைய வருமானம் இருக்கிறது, ஹஜ் செய்யுங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இல்லை, இது மகளுக்கு இது மகனுக்கு, நான் பிறகு செய்வேன் என்று பிற்படுத்தி எத்தனையோ பேர் கபூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அநியாயத்தை நான் எனக்கு செய்து கொண்டேன்? அந்த சொத்தை நான் விற்று ஹஜ் செய்திருந்தால்
செய்திருந்தால் இன்று எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்று கவலைப்படக்கூடிய ஒரு கூட்டம் கபூரிலே வாழ்கிறார். எனவே அல்லாஹ் தந்த உயர்ந்த பாக்கியம், சிறந்த பாக்கியம். குர்ஆன் இந்த சொத்து செல்வங்களை எப்படி கூறுகிறது என்றால், இந்த ஒரே ஒரு 2 வசனங்களையும் மாத்திரம் கேட்டால் ஒரு மனிதனுக்கு விளங்கும், இந்த உலகத்திலே நான் எதற்கு இந்த சொத்துக்களை சேர்த்து அலங்கரித்து அழகு பார்க்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அலங்கரித்து காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்களாக இருக்கலாம், இந்த பிள்ளைகளாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், காணி பூமிகளாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், இந்த அனைத்துமே உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள், முடிந்து போகக்கூடியவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு இருக்கிறது மிகவும் பெருமதியானவைகள். அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய இந்த பொருள்களை எல்லாம் இவைகளை கண்டு நாம் இன்று ஏமாந்து கொண்டிருக்கிறோமா? இதை அடைவதற்கு வட்டியிலே கை வைக்கிறோமா? இதை அடைவதற்கு ஹராமான வழியிலே சம்பாதிக்கிறோமா? இந்த அலங்கார பொருட்களை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்த வசனத்திலே கூறுகிறான், குல் அஉநப்பியுக்கும் பிகைரின் மின் ஸாலிகும். முன்னால் சொல்லப்பட்ட அந்த உலக அலங்கார பொருட்கள் அனைத்தையும் விட மிகவும் பெருமதியானதை உங்களுக்கு நான் சொல்லித் தரவா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், அது உங்களிலே அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கடமைகளை இந்த பூமியிலே நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு லில்லதீன தகவ் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது ஜன்னாத்துன், சுவன பூங்காக்கள், சுவனத்தினுடைய அழகான காட்சிகள். அங்கே தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவைகளுக்கு கீழே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வஅஸ்வாஜு முத்தஹரா, மிக பரிசுத்தமான மனைவிமார்களையும் நாம் உங்களுக்கு தருவோம். வரிதுவானும் மினல்லாஹ், என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் தருவேன். இந்த பொருள்களை எனக்காகவே இந்த பூமியிலே நீங்கள் நிறைவேற்றுங்கள், இந்த அனைத்து உங்களுக்கு காத்திருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு உறுதி அளிக்கிறார். எனவே இந்த புனிதமான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் தயாராகும். அடுத்த வருடம் நானும் இந்த நேரத்தில் அந்த ஹஜ்ஜுடைய பூமியிலே இருக்க வேண்டும் என்று இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நியத்து வைத்து கல்பான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும். முடியுமான முயற்சியை இன்றே ஆரம்பியும். நியத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்கள் முஹ்லிஸீன்களாக ஆக்குவாயாக. இந்த பூமியிலே உனக்காகவே வாழக்கூடிய நல்லோர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் எங்களில் எல்லோருக்கும் புனிதமான அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளை பல தடவைகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாங்களும் மௌத்துக்கு முன்னால் அந்த அரஃபாவுடைய பூமிக்கு வர வேண்டும் யா அல்லாஹ். முஸ்தலிஃபாவிலே இரவு தரிக்க வேண்டும் யா அல்லாஹ். மினாவிலே தங்க வேண்டும் யா அல்லாஹ். சைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அமலிலே ஈடுபட வேண்டும் யா அல்லாஹ். அந்த உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கும் நசீபாக்குவீர் யா அல்லாஹ். எங்களுடைய பிச்சலங்களாக கியாமத் வரையிலே உள்ள எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. எங்கள் எல்லோரையும் மன்னிப்பாயாக, எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் முழு உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிருக்கிறார்களோ, பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பயணங்களை இலகுவாக்கி வைப்பாயாக. அவர்கள் அந்த கடமையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நிறைவேற்றுவதற்கு சகல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அழகாக அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஆரோக்கியமாக நாடுகளுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.